ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முதல்ல தைப்பூசத்துக்கு தான் வந்திருக்கோம். தைப்பூசத்துக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆன புதுசில் வந்தது. இப்போ ஒரு 5-6 வருஷமாகவே வர முடியல, பசங்களாம் இருக்கத்தொட்டு. இந்த வருஷம் எப்படியாவது வந்தே ஆகணும்னு இன்றைக்கி கிளம்பியாச்சு. தைப்பூசத்துக்கு ரொம்ப கூட்டம். சாமியெல்லாம் வெளியேருந்து பார்க்க தான் முடியுது, உள்ளெல்லாம் போக முடியல. எல்லாருமே நிறைய பேர் பால் காவடி சடெல்லாம் போட்டுட்டு நிறைய பேர் பக்தர்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருந்தோம் அப்படின்னு தேங்காய் வத்தி கல்பரெல்லாம் வாங்கி உடச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டோம். ஆனால் பார்த்தா எங்கே உடைக்கிறதுனே தெரில. அங்கேயுமே பூசாரிங்க இல்லை. நம்மளே வாங்கி நம்மளே ஏற்றி நம்மளே உடச்சிட்டு வர வேண்டியதான். எப்படி உடைக்கிறதுன்னு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டார். எங்கள் அப்பா வந்து உடச்சி கொடுத்தாரு. அப்படியே வரவும் போகவும் நிறைய பேர் சடல் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, பால் காவடி போட்டுக்கிட்டு. அப்புறம் விளக்கு ஏற்றிருந்தாங்க. ஒரு பால் காவடி ஒரு கோயில் உள்ளார போச்சு. சரி, எந்த கோயில் உள்ளாரையும் போக முடியல, இந்த கோயில் உள்ளார போகலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க நின்று இருந்தாங்க. கொஞ்சம் பேரை மட்டும் அனுப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது நிறைய கோயிலில். அதனால் இங்கே வந்துடும் அப்படின்ட்டு வந்தேன். நான் போனப்போ பால் காவடி ஒரு சாமி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, பூசாரிங்க இங்கே யாருமே இல்லை, பால் காவடி எடுத்துகிட்டு வந்தவங்க சாமிக்கு அவங்களே பால் அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது சாமிக்கு அபிஷேகத்தை கண்குள்ளர பார்த்தேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தர்கள் அனைவருக்குமே நீண்ட ஆயுளையும் சுகத்தையும் கொடுங்கள் முருகரே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எப்படியும் நல்லபடியாக சாமி தரிசனத்தை நல்லபடியாக பார்த்தாச்சு. அப்புறம் வந்துட்டோம். வந்து அப்படியே கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்தோம். கீழே இறங்க மாட்டேன்ட்டா என் சின்ன பொண்ணு. அப்புறம் ஒரு தேங்காவை கையில் கொடுத்த உடனே அப்புறம் சமத்தா அதை சாப்பிட்டுட்டு இறங்கி வந்ததுக்கு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு வந்து வேல் முழுகிறத பார்க்குறதுக்காக ரொம்ப ஆசை. அது 4:30க்கு மேலே தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பசங்களை வச்சுட்டு சாரக்கத்தாயிடும், நேரமும் ஆகிடும் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வர்ற வழியில் இந்த கோயிலை பார்த்தோம். நிறைய புதருக்கு நடுவில் இந்த கோயில் இருந்தது. சூப்பராக இருந்தது கோயில். சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது என் பொண்ணு மணி அடிக்கணும்னு ஆசைப்பட்டா. சின்ன பொண்ணு நானும் அடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அப்புறம் அவன் பெரிய பொண்ணால் தூக்கி அடிக்க முடியல. அப்புறம் நான் வாங்கி பசங்க ஆசையை நிறைவேற்றினேன். கோயிலுக்கு வந்தாவே மணி அடித்தாவே அது ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். இன்றைக்கி தைப்பூச திருநாளுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் முதன்னைக்கு தைப்பூசத்துக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.